சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓகே சிஸ்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு யோபு அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ யோபு பெரிய பணக்காரனா இருக்கிறான், 10 குழந்தைங்க இருக்கிறாங்க, நிறைய விலங்குகள் இதெல்லாம் வளர்க்குறான். எல்லாமே ஒரே நாள்ல காலி ஆயிடுது. காலையே உடல்லையும் பயங்கர வியாதி வந்த பிறகு அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக 3 நண்பர்கள் வராங்க. அந்த 3 நண்பர்களுக்கும் யோபுக்கும் நடக்கிற உரையாடல் தான். இதுல என்னன்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது கதையாக சொல்லணும், ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். வந்தாங்க, இது பண்ணாங்க, ஒரு கடவுள் யோபுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவ்வளவுதான். ஆனால் 42 அதிகாரம் இருக்குது, எல்லாமே பெரிய பெரிய அதிகாரம். அது கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணுமே, அதாவது ஒட்டுமொத்தமா சேர்த்தா ஒரு மெசேஜ் இருக்கும். ஒரு அதிகாரத்திலுமே நிறைய மெசேஜ் இருக்கும். அது அவருடைய நண்பர் பேசினாலும் சரி, இவர் பேசினாலும் சரி, கடைசியா இவருக்கு சாதகமா வருது. ஸோ இதை இப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதுல என்னன்னா, நான் எந்த பாவமும் செய்யல, குறிப்பாக காமம் தப்பு அப்படிங்கிற விஷயம் பைபிள்ல கிடையவே கிடையாதுன்னு சாதிப்பாங்க நிறைய பேர். இந்த அதிகாரம் ஃபுல்லா அதை தான் சொல்லிட்டு இருக்குது. ஒரு பெண்ணை நான் பார்த்தால் கூட என் மனைவி இன்னொருத்தனோட, அதாவது விபச்சாரி ஆயிடுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி என்னுடைய வேலைக்காரர்களையோ வேலைக்காரிகளையோ நான் தவறாக நடத்தி இருந்தேன் அப்படின்னா, என்னையும் அவங்களையும் கர்ப்பத்தில் தரிக்க வைத்தது அந்த ஒரு கடவுள் இல்லையா? அப்ப அவர் எனக்கு எதிராக எழும்புனா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப என்னன்னா, அந்த அதிகாரம் கிடைக்கும் போது நம்ம தப்பா நடந்துக்குவோம். ஸோ அப்படி நடந்துக்கல, நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்ட்டு அவரு நான் எந்த பாவமும் செய்யலன்னு சொல்லும் பொழுதே எதெல்லாம் பாவம்ன்றத சொல்லிட்டு வர்றாரு. அதுதான் முக்கியமான விஷயம். சோ இப்ப 16ல இருந்து பார்ப்போம் சிஸ்டர். 16 படிக்கலாம். எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? 18 என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாததா இருக்கிறதை நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும், ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. தேவன் ஆக்கினி இடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாய் இருந்தது. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் இது அடுத்தது வேற பாயிண்ட்ஸ்க்கு போகுது. சோ இங்க முக்கியமாக ஒரு எஜமானன் தொழிலாளி, எங்கெல்லாம் நம்ம பாவம் செய்வோம்னா இங்கதான் பாவம் செய்வோம். நமக்கு ஒண்ணு நம்ம குழந்தைய போட்டு அடிக்கிறது, அல்லது நமக்கு சின்ன வயதுல இருக்கிறவங்கள போட்டு அடிக்கிறது, அல்லது அவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, நம்ம வீட்டுல வேலை செய்யறவன் அல்லது நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவனுக்கு துக்கம் கொடுக்கறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாரு. குறிப்பாக ஏழைகள் எதை விரும்புறாங்களோ அதை நான் அதாவது என்கிட்ட இருந்து நான் அதை கொடுக்காம இருந்தேனா, என்னால அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிலையில் இருந்தும் நான் அப்படி இருந்தேனா, அதே மாதிரி விதவை கண்களை பூத்து போக பண்ணி நான் இருந்தேனா. சோ இது அவங்களுக்கு எனக்கு ஒரு கணவன் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும், நானும் நல்லா தானே இருந்திருப்பேன், அந்த மாதிரி எண்ணம் வராத மாதிரி அவர்களுக்கும் நம்மளால முடிந்ததை பண்ணணும் அப்படிங்கிற செய்தி இதுல வருது. அடுத்தது, அனாதை குழந்தைகள்
என் கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுது அந்த குழந்தைய பத்தி கண்டுக்காம நான் சாப்பிட்டேனா? சோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவிலதான் வந்து அந்த பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போடுற பழக்கம் உலகத்திலே அதிகம். அதனால இந்தியாவில பிச்சைக்காரர்களும் அதிகம் அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்க சொல்லுவாங்க. சோ அப்படி நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னா, ஒரு அனாதை குழந்தை என் தொடர்புல வந்து அந்த குழந்தைய பத்தி கண்டுக்காம நான் பாட்டுக்கு சாப்பிட்டேனா? சோ ஒரு காலத்துல நாம அப்படிலாம் சாப்பிட்டது கிடையாதுன்றதுடைய நினைவுதான் குறிப்பாக இந்தியாவுல வந்து கதவை சாத்திட்டு ஒரு டைம்ல இவனாலே கொடுக்க முடியாத நிலை வரும்போது, இவனுக்குள்ள சுயநலம் வரும்போது கதவை சாத்திட்டு சாப்பிடுற பழக்கம் வருது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. கதவை சாத்திட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா, இவன் சாப்பிடுறத யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அப்ப எப்படி ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியும்? ஹோட்டல்ல எல்லாரும் தானே பார்ப்பாங்க. இப்ப அந்த சர்வர் விதவிதமா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலும் அவருக்கே அது கிடைக்காது இல்ல. இது ஒரு சூப்பரான விஷயம் இல்ல. அப்ப ஒரு விதத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதே பெரிய பாவமா இருக்குது. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவன் சூப்பரா ஆர்டர் போட்டிருப்பான். அல்லது நான் சூப்பரா ஆர்டர் போட்டிருப்பான். அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கும். அப்ப அவனுடைய மனம் கஷ்டப்படும்ல. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பிராக்டிகலா வந்து எத்தனை ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டுற முடியும்? எவ்வளவு நாள் போட்டுற முடியும்? அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. குறிப்பாக இப்ப கலியுகத்தின் இறுதியில. அடுத்தது ஆஹ் என் சிறு வயது முதல் அந்த மாதிரி அனாதை குழந்தைகள் இருந்தாங்கன்னாலே அவங்க தாய் தகப்பன் கிட்ட எப்படி வளருவாங்களோ அப்படித்தான் நான் அவர்களை நடத்தினேன். ஏன்னா இவர் பெரிய பணக்காரர். எந்த குறையும் இல்லாம நான் அப்படி வளர்த்துக்கிட்டேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா என் பையனை மாதிரி அவனையும் வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி யாருக்காவது போட்டுக்க ட்ரெஸ் இல்லாததுனால கடும் குளிர்ல கடும் வெயில்ல சாகிறதை நான் பார்த்தால், அவனுக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லாததை நான் பார்த்தால், என்னுடைய அந்த உள்ளன் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஆனால் நான் அப்படி கொடுத்தேன்றதுக்காக அவன் என்னை புகழலன்றதுக்காக நான் வருத்தமும் படமாட்டேன். அது ஒண்ணு இருக்கு இல்லையா, கொடுத்த உடனே நல்லா இருக்கணும்னு கூட அவன் சொல்ல மாட்டானே அப்படிங்கிற எண்ணம் வர்றது கூட பாவம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டு என்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால். சோ இப்ப அனாதையா இருக்கிறாங்க, அவங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்ல, அவனுக்கு நான் உதவியும் செய்யறேன், உதவி வாங்கிட்டு அவன் என்னை கண்டுக்கவே இல்லைன்றதுனால அவனுக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி இருந்தால் தோல்ல இருந்து என் கை சரிஞ்சு விழட்டும், எலும்பு உடைஞ்சு போகட்டும்ன்ற. நான் அப்படி பண்ணல. ஒரு அதாவது எனக்கு பவர் இருக்குது ஒரு இடத்துல, ஒரு சபையில ஒருத்தனுக்கு பவரே இல்லைன்றதுக்காக நான் அவனை வந்து கையை நீட்டுறேன் அடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம், அல்லது அதிகாரம் பண்றதுன்னு வச்சுக்கலாம். அப்படி நான் பண்ணியிருந்தா என் கை இப்பயே உடைஞ்சு போகட்டும். அப்படி நான் பண்ணது இல்ல. அப்படி பண்றது பாவன்ற மெசேஜும் இங்க கன்வே ஆகுது. அடுத்தது தேவன் ஆக்கினை இடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாய் இருந்தது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் கடவுள்கிட்ட நம்ம பதில் சொல்லியாகும். சோ இந்து மதத்துல கர்மத்தின் விதி அது அடுத்த ஜென்மத்துல வந்தே தீரும். கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்துல அதை பற்றி ஞானம் இல்லை, அதனால கடவுளே டைரக்டா வந்து கேட்பாரு அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கான தண்டனையும் மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்படும். ஏன் எனக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் காட்டுவார் நம்ம என்னென்ன பாவம் பண்ணோன்ட்டு. அதுதான் நியாயத்திற்கு நாள்ல நடக்கிற விஷயம். சோ அதனால கடவுளுக்கு பயந்து நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பவர் இருக்குதுன்ட்டு துஷ்பிரயோகம் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், 24 இருந்து பார்ப்போம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆசை பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே.
ஓகே என் சிஸ்டர். பகைவனுடைய ஆபத்திலே ஓகே சிஸ்டர், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சோ அதாவது இதெல்லாம் பாவமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி விஷயம். இங்க வந்து ஒரு தவறான புரிதல் ஒண்ணு இருக்குது. பைபிள்லயும் சரி, குரான்லயும் சரி. என்ன அப்படின்னா, தங்கத்துல கண்ணுக்குட்டி செஞ்சு அவங்க வழிபட்டாங்க. சோ கண்ணுக்குட்டினா இங்க நம்ம நந்தி இருக்குது இல்லையா? சோ அப்படி. அதனால கடவுளை விட்டுட்டு மற்றவர்களை வணங்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அதோடைய அர்த்தம் வந்து கண்ணுக்குட்டியை அவங்க வணங்குனாங்கன்னு அர்த்தம் இல்ல. தங்கத்தினால் செய்த கண்ணுக்குட்டியை வணங்குனாங்க அப்படிங்கறதுடைய அர்த்தம் தங்கத்துல செஞ்சு வணங்குறாங்கன்னு இல்ல. அதாவது கடவுள் நம்மை காப்பாற்றுவார் இல்லையா? அதுக்கு பதிலாக தங்கம் என்னை காப்பாற்றும். இன்னைக்கு எல்லாரும் நாஸ்திகர் ஆயிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க? தங்கத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு அவங்களுடைய கவனம் கடவுளை விட்டுட்டு தங்கம் இந்த மாதிரி விஷயம், பணம் இது மாதிரி விஷயத்துக்கு போகுது. சோ அப்படி அது என்னை காப்பாத்தும் நான் நம்பிக்கை வச்சிருந்தேன்னா, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் பாத்தியா அப்படின்னு நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னா, ஏன்னா அதுவும் பாவத்தில் வருதுன்ற இல்லையா? அதுதான் பற்று, மற்ற விஷயத்தை சார்ந்து இருக்கிறது. கடவுளை தவிர மற்றதை சார்ந்து இருக்கிறது. மற்றதை சார்ந்து இருக்கும்போது என்ன ஆகுனா தானாவே அகங்காரமும் வந்துடும். சோ அது அகங்காரம் வரும்போது பாவம், சார்ந்து இருக்கிறது சூக்ஷ்மமா பாவம். இந்த பாவம் அந்த பாவத்தை செய்ய வச்சிடும். சோ அதுக்காக தான் அந்த சூக்ஷ்மத்துல கூட நான் பாவம் செஞ்சேன்னா, அல்லது என்னுடைய பணம் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன்ட்டு நான் வந்து பந்தா விட்டுட்டு இருந்தேன்னா, சோ இதெல்லாம் கூட நம்ம ஓரளவுக்கு பாவம்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க, சூரியன் பிரகாசிக்கிறதையும் சந்திரன் பிரகாசிக்கிறதையும் பார்த்து அதுல நான் மயங்கினேன்னா அதுவுமே பாவம்னு வருது. அப்ப எப்படி இருப்பாங்க? ஏன்னா சூரியனை பார்க்கிறது பாவம் கிடையாது. சூரியனை பார்த்து மயங்கிறது கூட பாவம் கிடையாது இல்லையா? மாலை நேர மயக்கத்திலே இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் கூட வந்திருக்குது. எல்லாம் கவிதையெல்லாம் அப்படிதான் எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், கடவுள் வந்து இந்த பூமி சொர்க்கமாக படைக்கிறார். முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமா இருக்கும். அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகுது. கடைசி 100 வருடம் கடவுள் வரார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அவரைத்தான் பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லிம்களும், சிவன்னு இந்துக்களும் சொல்றாங்க. சோ அதனால்தான் சிவனுக்கு மட்டும்தான் லிங்க ரூபத்தில் வழிபடும். அதாவது ஒரு ஜோதி ரூபமா இருக்கு. உண்மையிலே நம்மளுடைய உயிர் புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அததான் ஆத்மான்னு சொல்றோம். அதோடைய நினைவு தான் இங்க போட்டு வைக்கிறது. சோ அந்த ஆத்மா தான் நாம தவிர இந்த உடல் நாம அணிஞ்சுக்கிட்ட ட்ரெஸ் மாதிரி தான். ட்ரெஸ் அழுக்கானா ட்ரெஸ் மாத்துற மாதிரி இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்க போறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பாங்களே தவிர அந்த ஆத்மாவில கவனம் இருக்கனால சதா அமைதி, ஆனந்தம், தூய்மை இது வந்து தனக்குள்ளேயே அனுபவம் செய்வாங்க. வெளியில அங்க வந்து தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். தங்கம் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுல மயங்கும் போதுதான் பிரச்சனை வரும். அங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருந்தாலும் கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருடுறதுனா என்னன்னே யாருக்குமே தெரியாது. சோ அந்த மாதிரி இருந்ததுனாலதான் அது சொர்க்கம். முதல் 2500 வருஷம் அதே பூமி அடுத்தது நரகமாகுது. நரகமாகுது என்ன ஆகுதுன்னா, சொர்க்கத்துல ஆத்மானு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்தாங்க. சோ அப்ப ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். சோ ஆத்மாவிலதான் அங்க எல்லாரும் பயங்கர அழகா இருப்பாங்க. ஆனாலும் இவங்க மயங்க மாட்டாங்க. சின்ன சலனம் கூட வராது. காரணம் ஆத்மால கவனம் இருக்கும்போது ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும். சக்தி நிரம்பி இருக்கும்போது அவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள் வரவே வராது. எப்ப ஆத்மால இருந்து 2500 வருஷம் கழிச்சு கவனம் ஆத்மால இருந்து உடம்புக்கு வந்துடும். அப்பதான் வீண் எண்ணங்களே வரும். சோ அப்பதான் இவங்க அழகா இருக்கிறாங்க, நகை இருக்குது, இது இருக்குது, அப்படி இப்படின்னு வரும். அப்புறம் பொறாமை, காமம், கோபம், பற்று, பேரரசு, அகங்காரம் போன்ற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். சோ அதுக்கப்புறம் 2500 வருடம் கழிச்சு உடல் உணர்வு வரும்போதுதான் அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே வருது.
அது வரைக்கும் காம கோபம் பற்றி பேரசாங்கன்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவார். அப்படித்தான் குழந்தை பிறக்குமே தவிர காமத்தினால் பிறக்காது. சோ அதனாலதான் அங்க வாழ்ந்த அந்த மனிதர்கள் தெய்வீக குணம் நிரம்பியதுனால அவர்களை தேவதைகள்ன்றோம். அந்த தேவதைகளைத்தான் தெய்வம்னு இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க, வணங்குவதற்கு தகுதி உடையவர்கள். ஏன்னா அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க, கடவுளுக்கு ஈக்குவலா. சோ அப்படி இருந்தவர்களே மறுஜன்மம் எடுத்து எடுத்து 2500 வருஷம் கழிச்சு என்னாச்சு, உடல் உணர்வு வரும்போதுதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா வருது, இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குது. சோ அப்ப வெளி உலக விஷயத்துல ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மால கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும். ஆத்மால இருந்து கவனம் எப்ப வெளியில போகுதோ அப்ப ஆத்மாவில இருந்து வர ஆனந்தம் கட்டாது. அப்ப ஆனந்தத்தை வெளியில எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப வெளியில ஆனந்தத்தை எடுக்கும் பொழுது வெளியில ஆனந்தம் கிடைக்காது. அதான் பிரச்சனை. அப்ப என்ன ஆகுது, காமம் சரி அந்த இயற்கை இந்த மாதிரி விஷயத்துல ஆனந்தத்தை எடுக்க விரும்புறாங்க. ஆனந்தம் அதுல இருந்து எடுக்க முயற்சி பண்றாங்க. சோ அங்கேயே பாவம் ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்க்கறது தப்பு கிடையாது. ஆக்சுவலா அது என்ன ஆகுதுன்னா அந்த மயங்குது பாருங்க, அது மயங்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்ப சொர்க்கத்திலயும் சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஆனா மயங்க மாட்டாங்க. ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனால் மயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கவனம் ஆத்மால இருக்குது. மெயினா நான் ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க, தன்னை ஒரு ஒளியாகவே அனுபவம் பண்ணுவாங்க. சோ அப்படி இருந்தவர்கள் எப்ப உடல் உணர்வுக்கு வராங்களோ அப்பதான் இந்த வெளி உலக விஷயத்துல மயங்குறாங்க. சோ இந்த மயக்கம் கூட இல்லாமல் இப்ப இறைவன் நம்மள இருக்க சொல்றாரு. இந்த கலியுகம் அழிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்க, என் நினைவிலே இருங்க அப்படிங்கிறார். சோ இப்ப இந்த கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமானே பூமிக்கு ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், நீங்க பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கீங்க, உங்களை மாதிரி நானும் ஒரு ஆத்மா, அதே சைஸ் தான், சின்ன புள்ளி, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. சோ அவரை ஆத்மா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அவரை செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும் அப்படின்னு இப்ப கடவுள் சொல்லும் பொழுது, இதை அலட்சியப்படுத்தி வெளி உலக விஷயத்துல மயங்கும் பொழுது உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது தான். நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணேனா அப்படின்னு கேட்கிறாரு. கடவுளை விட்டுட்டு பணம் பொருள் இதை சேர்க்கறதுல என் நேரத்தை வீணாக்கணும்ன்றதுதான். தங்கமே எனக்கு ஆதரவுன்னு நினைச்சேனா, அல்லது இந்த நிலவு ஒளி இந்த மாதிரி விஷயத்துல புத்தி மயங்கிச்சா, அல்லது மற்ற பெண்களை நான் பார்த்தேனா. அப்ப ஆரம்பமே எப்படி இருக்கும்னா, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி. அப்ப உடன்படிக்கை, நான் கடவுள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணா அவர் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். அப்ப அந்த உடன்படிக்கை என்ன, காமம் மகாசத்ரு, யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்க்கணுமே தவிர உடலில் உன்னுடைய கவனம் வரக்கூடாது. அனைத்து ஆத்மாவுக்கும் பிதா கடவுள், அதனாலதான் பரமபிதான்றோம். அப்ப ஆத்மாவுக்கு தான் ஒரு அப்பா, உடம்புக்கு கிடையாது. உடம்பு தான் ஆண் பெண், ஆத்மா எல்லாமே கடவுளுக்கு ஆண். ஏன்னா ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கிடைக்கிறதுனால ஆணுன்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. சோ அப்படி இறைவனையே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய நீங்க காமத்தினால்தான் அனைத்தையும் இழந்தோன்னு தெரிந்தும் மீண்டும் காமத்துல விழலாமா அப்படிங்கறதான் முதல் 15 இது வரைக்கும் வந்திருக்குது. சோ இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக, ஏன்னா கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மகுமாரிகள், இவர்கள் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை அவர்கள் தான் எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்ததெல்லாம் மதங்கள், மதத்தை உருவாக்குறதுக்காகவே தோன்றிய மத ஸ்தாபகர்கள் தான் இயேசு நபி போன்றவர்களை தவிர அவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுளுடைய செய்திக்கும் அவர்களுக்குமே சம்பந்தம் கிடையாது. ஏன்னா கடவுளுடைய செய்தி கடவுள் கிட்ட மட்டுமே இருக்கு. அவர் இறுதியில் கொடுக்கும் பொழுதே அது தெரியும். அதை இயேசுவே சொல்வாரு, என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, பிதாவின் சித்தத்தின்படி இறுதியில் யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கே சொர்க்கத்தில் இடம். என்னை நோக்கி கூப்பிடுறவன நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன்ற. சோ அப்ப அந்த இறுதி நேரம் இப்ப இருக்கு. சோ இவ்வளவு நாள் நமக்கு ஏதோ ஒரு மதம் தேவைப்பட்டது. இப்ப கடவுளை பிடிக்கணும். கடவுள் எல்லா மதத்திற்கும் வெளியில தான் வர, இந்து மதத்திலே, கிறிஸ்தவ மதத்திலே, முஸ்லிம் மதத்திலே வரல. மத்தவங்க சொல்லுவாங்கல்ல, என் மதத்துல வந்தாதானே நான் பிடிச்சிருப்பேன் அப்படின்வாங்க. அதுக்குதான் கடவுள் எதுலயும் வர, வெளியில வர.
அவர் யார் உடல்ல வராரோ அந்த பிரம்மாவுக்கு தான் ஆதாம் அப்படின்றாங்க. அப்ப நாம இந்த மண்ணுனாலான இந்த உடலின் உணர்விலே மூழ்கி இருக்கிற நம்மை, நீ உடம்பு கிடையாது ஆத்மான்னு எழுப்புறதுதான் களிமண்ணுல இருந்து ஆதாமை எழுப்பினார். ஆக்சுவலா அதோடைய அர்த்தம் உடல் உணர்வுல இருந்து எழுப்பினார் அப்படிங்கிறதுதான். அப்ப பாருங்க, இது இந்த மாதிரி, அதாவது ஒரு சூரியன் சந்திரனுடைய அழகுல என் புத்தி மயங்கினா கூட அது விசாரிக்கப்பட வேண்டிய அக்கிரமம் அப்படிங்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கை. இது ஆக்சுவலா பிரம்மகுமாரிகளுக்கே உள்ள அதிகாரம் இந்த அதிகாரம். ரகசியமாவது நான் அதை ரசிச்சேன்னா, இந்த நிலவு அழகா இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இறைவனுடைய நினைவுல மூழ்கி இல்லாமல் ஒரு செகண்ட் புத்தி வெளியில போனா கூட இறைவனை நினைக்கிற டைம் கட் ஆகுது இல்ல. ஏன்னா கடந்த 2500 வருடம் நம்ம செய்த பாவத்தை இறைவனை நினைத்து நினைத்து அழிக்கணும். அதுக்குதான் இறைவனை நினைக்கிறதுக்கான வழியை கத்துக் கொடுக்கிறேன். அதாவது இயேசு கட்டளைகளை சுருக்கி கொடுக்கும்போது 2 கட்டளையா கொடுப்பார். உன் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்றதுதான் முதல் கட்டளையே. அப்ப பெருசானா கடவுளை நினைக்க தேவை இல்லையா? அப்ப குழந்தை பருவம்னா இப்பதான் நம்ம கடவுளுக்கு குழந்தையா பிறக்கிறோம். ஏன்னா அவர் வந்த பிறகுதானே அவருக்கு குழந்தையா பிறக்க முடியும். வரைக்கும் நீங்க அப்பான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா கடவுளை பத்தி தெரியாது இல்ல. அப்ப இப்பதான் நம்ம குழந்தையா பிறந்திருக்கிறோம். இந்த நேரம் முழுக்க முழுக்க இறைவன் நினைவுலே இருக்கணும். அப்ப இறைவன் வந்தாதான் அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியும். இல்லாட்டினா பிரேஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லாஹு அக்பர்னு சொல்லிக்க வேண்டியதுதான். கடவுள்னா யாருன்னே தெரியாம நீங்க பிரேஸ் தி லார்ட் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? சோ இப்ப சொல்றாரு, நீங்க எதுவும் வாயை திறந்தெல்லாம் பேசத்தால என்னை அன்பா நினைவு பண்ண ஆத்மாவுடைய பாவம் அழியணும். அந்த பாவம் அழியுதா எப்படி கண்டுபிடிக்கிறது? காமம் சின்ன சலனம் கூட ஆகாம, கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது சின்ன கோபம் கூட ஆகாம, குழந்தை பேர குழந்தை வரும்போது கூட சின்ன பற்று கூட இல்லாம, உங்களுக்கு வண்டியா தங்கம், வைரம், பதவி உயர்வு இதெல்லாம் வரும்போது மயங்காமல் இல்லையா? இதெல்லாம் ஒரு லஞ்சம் வருது அப்படின்னா அதுக்கு மயங்காம இருக்குது. அதே மாதிரி நானுங்கிற அகங்காரம், நான் யாரு தெரியுமா, இதெல்லாம் இல்லாம இருக்கிறீங்களா? இறைவன் நினைவிலே இருந்தாதான் அந்த சக்தி வரும். இல்லாட்டினா அந்த சக்தி வராது. சோ அப்ப இறைவனை நினைத்தால் கூட உடனடியா வந்துடாது, டைம் எடுக்கும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் வெளியில கட் ஆயிடும். பட் உள்ளுக்குள்ள அது இருக்கும். அதுவுமே கட் ஆகணும். அப்படி எந்த அளவுக்கு நீங்க இதுக்கு பேருதான் தூய்மைப்படுத்திக்கிறது. எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சொர்க்கத்திற்கு வர முடியும். ஏன்னா கலியுகம் அழிந்து சொர்க்கம் வர்றதுக்கு 100 வருடம் முன்புதான் கடவுளே இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இயேசு சொன்ன பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்றது இப்ப மட்டுமே உண்மை. இயேசு வந்தப்போ உண்மை கிடையாது. ஏன்னா இயேசு இறந்தே 2000 வருஷம் ஆயிடுச்சு. எங்க சொர்க்கம் வந்தது? இந்த கண்களால் உலக அழிவை பார்ப்பீர்கள்னு இயேசு சொன்னார். அவங்க எல்லாம் செத்தே போயிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவ மதத்துலதான் இது கிடையாது இல்ல, மறுஜென்மம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல. அப்ப எப்படி பார்க்க முடியும்? சரி, அர்த்தம் என்னன்னா ஊனக்கண்களால் நீங்க பார்ப்பீங்க, ஆனா வேற வேற உடல் எடுத்து அப்படிங்கிறது. இந்த மாதிரி அக்கிரமங்கள், சூரியனை பார்த்து மயங்கிறதோ அல்லது தங்கத்தை பார்த்து மயங்கிறதோ, அது என்ன காப்பாத்தும்னு நினைக்கிறதோ இருந்தால், அப்படின்னா தங்கத்தை சேர்க்கவே கூடாது, சூரியனை பார்க்கவே கூடாதுன்னு இல்லை, இறைவன் நினைவை மறந்து அதுல போய் மாட்டிக்க கூடாதுன்னு அர்த்தம். இன்னொன்னு, அது அழியக்கூடிய செல்வங்கள். அதை நீங்க சேர்த்தாலும் உலகம் இப்ப அழிய போகுது, நாம் அனுபவிக்க முடியாது. சோ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாவது பாருங்க. இதுதான் உண்மையான வருமானம். ஏன்னா நீங்க சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறந்துட்டா என்ன அர்த்தம்? 5000 வருடத்துக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப கடைசி பிறவியில இருக்கும், ஆரம்பத்துல வந்துட்டாலே திரும்ப திரும்ப மறுஜன்மம் எடுத்துதான் ஆகணும். அப்ப 5000 வருஷத்துக்கு தேவையான அத்தனையும் சேர்த்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். சோ அதுக்குதான் இறைவனை நினைச்சு அனைத்தையும் சேமிக்கிற நேரம் இந்த நேரம் மற்ற விஷயத்தில் மூழ்கும் போது அதுக்கு தண்டனையும் கிடைக்குது. ஏன்னா பாவம் அழியாம போயிடும். அதுதான் சூரியனை பார்த்ததுக்காக உங்களுக்கு தண்டனை கிடையாது. நீங்க செய்த பாவம் அது அழிக்கப்படாததுனால மீண்டும் பாவம் செய்வீங்க. அந்த பாவம் செய்யறதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சரி, அப்ப உன்னதத்தில் இருக்கும் தேவனை நான் மறுதளித்தவனாக ஆகிடுவேன். இந்த மாதிரிலாம் என் நேரத்தை வீணாக்கி இருந்தால்
ஆக்சுவலா கடவுள் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கிறார். அதை நான் வாங்காம அல்ப கால சுகத்துல போய் மாட்டிக்கிறேன்னு அர்த்தம்.